இப்போ பொதுவானது போய் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணோட தொடையை காமிச்சு போய் லைக் பண்ணாரு தெரியுமா? அது பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா? ரீட்வீட்டர் என்னமோ பண்ணிட்டாரு. அது தெரியாமலாம் இல்லைங்க, அவர் அது சார்ந்த விஷயங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அது வந்துருது அல்காரிதம் இல்லை. வேற என்ன பண்றாரு? பெரிய அப்படியே நாட்டு மக்களுக்காக உழைச்சி கிழிச்சா மாதிரி பேசுறீங்க, இதானே பண்ணிட்டு இருக்காரு. பாட்டு பார்த்துருக்கீங்களே, ஒரு டான்ஸ் ஒன்று போடணும், வேணாம் மச்சா வேணாம் மச்சா, கீழே ஒரு அமுக்கு மேலே ஒரு அமுக்கு, எனக்கு சரியா? இதோட அந்த அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் அதுதான் சரியா. இது ஒரு மாதிரியான. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பையன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் அது அதுக்கு மேலே சரியா. ஏன்னா அந்த குடும்பத்துக்கே அது வராது. முக்காமுத்துலேருந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. முக்காமுத்து, ஸ்டாலின், அப்புறம் இப்போ இந்த உதவாநிதி, அப்புறம் பையன் இன்பநிதின்னு என்ன முயற்சி பண்ணாலும் இருக்கிறது தானே வரும். ஸோ 4 வந்து பெண்கள் வாக்குகள் பிராக்கெட்டில் பெண்கள் வாக்குகள் மகளிர் உரிமை தொகையினால் டிஎம்கேக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்து இதை வைத்து பார்க்கும் பொழுது டிவிகேவின் அரசியல் பிரவேசம் டிஎம்கே வாக்குகளுக்கு தானே ஆபத்து. அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் அனைவரும் ஏடிஎம்கேவை கொதறுகின்றனரே, உங்கள் பார்வை என்ன? இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சிபி நவீன். ஸோ ஒரு புதிய ஷோ அண்ணன் திரு கிஷோர் கே சாமி அவரோடு இணைந்து பண்ணுறதுல எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான ஒரு ஷோ இது. ஆக்சுவலி வந்து இந்த ஷோக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் வச்சுருந்தோம், அரசியல் போஸ்ட் பாக்ஸ்னு. அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொன்னோம், அரசியல் போஸ்ட் பாக்ஸ் தானே, நம்ம என்ன பண்ணலாம், அரசியல் அக்கப்போர்னு வச்சுருவோம், ஓகேவா? ஏன்னா நீங்கள் சொல்கிற பதிலுக்கு தான் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அண்ணன் வரவேற்கலாம். வணக்கம். ஸோ இது ஃபார்மேட் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, இணையதளம் மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு திரு கிஷோர் கே சாமி அவர்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலில் வந்து அவர் தெரிவிப்பார், உங்களோட பேரை குறிப்பிட்டு அவர் தெரிவிப்பார். ஸோ அதனால் வந்து அடுத்த போஸ்ட் நாங்கள் போடும்போது பல்வேறு கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட்டில் போடலாம். அதை பார்த்து நாங்கள் நிகழ்ச்சி கன்டினியூஸாக நடத்த போகிறோம். கேள்விகளை வந்து கேட்டோம் அப்படின்னா அண்ணன் தெளிவாக அவர் ஸ்டைலில் வந்து பதில் சொல்லுவார். அதோட ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம போயிடலாம், ஆனால் டேட்டா ஷோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். அதாவது நவீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னென்னா, டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேனல் இருக்குது. அந்த சேனலில் அவர் நடத்தக்கூடிய ஷோ நடத்தக்கூடிய விதம் அப்படின்றது எனக்கு பிடிச்சி போய் நான் தான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்கள் ஏன் ஒரு ஷோ பண்ணக்கூடாது இடம்பலம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக டிவைஸ் பண்ணலாம்னு நினச்சபோது தான் இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத விட நம்ம வந்து ஒரு அரசியல் அக்கப்போர் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாமே. ஏன்னா போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் ஆடியன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கேள்விகள் கேட்கலாம். அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கும் கூட நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஆனால் முதல்ல எடுத்த உடனே கேள்விகள் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்விட்டரில் போட்டேன். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 23 கேள்விகள் வந்திருக்கு. அந்த 23 கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அப்போது நவீன் அவருடைய தனித்துவத்துடன் அவர் சில எதிர்வினைகள், அவருக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும்ல, அந்த எதிர்வினைகளும் சேரும் பொழுது இது வெறும் கேள்வி பதிலாக மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கருத்து பரிமாற்றமாகவும் அதை கொண்டு போகலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய யோசனை. அதன் அடிப்படையில் தான் இதை கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஷோவை எப்படி இந்த மாதிரி மெருக்கேற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதன் அடிப்படையில் இதை மெருக்கேற்றுவது எப்படி அப்படின்றதையும் நம்ம செய்வோம். நிச்சயமாக புறாவுக்கு போரா அப்படின்ற, புறாவுக்கு ஒரு அக்கப்போரா அப்படின்ற மாதிரி. ஸோ வெல்கம் டு இடம்பலம் சேனலின் அக்கப்போர் எபிசோட் 1. ஆரம்பிக்கலாங்களா? முதல் கேள்வி ஸ்ரீனிவாசன் நாராயணசாமி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சார் இதாவது நம்ம ட்விட்டரில் நீங்கள் போட்ட பதிவுக்கான கேள்விகள் இது. ஹலோ சார், நீங்கள் எந்த ஒரு டிவி விவாதத்தில் ஏன் கலந்து கொள்ள மாட்டீங்க? ஏன்னா உங்களுடைய கருத்து எல்லாம் சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் டிவியில் விவாதத்தால் கலந்து கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து போய் வேகமாக ரீச் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாரு. நியாயமான கருத்து தான். ஏன் கலந்துக்க மாட்டீங்க? அதாவது என்னென்னா, இப்போ டிவி அப்படின்றது வந்து சேட்டலைட் டெலிவிஷன் அப்படின்றது ஒரு தனி உலகம். அது இதில் வந்து இவங்கள தான் கூப்பிடணும், இவங்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களே சில வழிமுறைகளை வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னை கூப்பிட மாட்டாங்க. ஆமாம், பெரும்பாலும் என்னென்னா லைவில் போவோம். அது லைவில் போகும்போது நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து பக்கத்தில் கொண்டாச்சு அறிவு கட்டவனே எத்தையாவது உளறின்னு இருக்கேன், சும்மா கத்தின்னு இருக்கேன்,
காட்சி கத்தின்னு இருக்கேன். அது திமுக பற்றி புகழ்ந்து பேசு, நான் வேண்டாம்ல, திமுகவுக்கு பேசதான் நீ வந்திருக்க, பேசு. காட்சி நீ வேற எவனையுமே பேச விட மாட்டேங்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும்? நானே பார்ப்பேன், எங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க டிவியில். சத்தம் அப்படியே பயங்கரமான சத்தம் தான் போயிட்டு இருக்கும். கருத்தியல் எதுவுமே போய் சேராது. நான் இன்னொரு ஆளோட அதிகமாக எப்படி கத்துறது எப்படி, அல்ல அந்த ஆளு என்னோட கத்துறது எப்படி, இப்படி கத்துறது நிறைய ஆகும்போது சண்டை வருதுல்ல. இப்போ ரோட்ல சண்டை நடக்குது, எல்லாரும் பால்கனில போய் எட்டி பார்ப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ். இதை வச்சு மட்டுமே இவ்வளோ நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க இந்த டிவி எல்லாமே. இதில் வந்து அவங்க கண்டிப்பாக என்னை சேர்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாருக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம். அப்போ இவங்க என்னை கூப்பிட மாட்டாங்க. பதில் கிடைச்சிச்சுன்னு நம்புகிறேன். அண்ட் மைண்ட் ஆஃப் பப்ளிக்னு சொல்லிட்டு அடுத்தாக, சித்தாந்தத்தை பொருட்படுத்தாமல் நான் எப்போதும் பின்பற்றும் ஒரு சில நம்பகமான குரல்களில் நீங்களும் ஒருவர். சித்தாந்தங்கள் எக்ஸ் தளத்தில் சித்தாந்தங்கள் முழுவதும் நாம் பின்பற்றக்கூடிய சில உண்மையான நம்பகமான கையாளுதல்கள் யார் என்பதை அறிய விரும்பினேன். உங்கள் பரிந்துரைகள் நம்மில் பலருக்கு சிறந்த ஆதாரங்களை தேர்வு செய்ய உதவும். ட்விட்டர் ஒரு ஹேண்டிலாக வந்து என்னோடதை பார்க்குறாரு அவர். அந்த நம்பகத்தகமான ஹேண்டில் மாதிரி வேறு சில நம்பகத்தகமான ஒரு ஹேண்டில்கள் இருக்கிறதா அப்படின்றதான் அவர் வந்து அவருடைய கேள்வியாக கேட்டிருக்காரு. அதாவது ட்விட்டர் என்பது ஒரு அல்காரிதம்னா என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய சூழலை நீங்கள் முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ, நீங்கள் எதை விரும்பி தேடி போய் சென்று பார்க்கிறீர்களோ அது சார்ந்த பதிவுகள், அது சார்ந்த தலைப்புகளில் பேசக்கூடிய நபர்கள், அது சார்ந்த விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய நபர்கள் தான் வந்து ட்விட்டரில் உங்களுக்கு தெரிவாங்க, உங்களுடைய அல்காரிதமில் தெரிய வரும். ஸோ இதை வந்து தேடலில் தான் நீங்கள் கொண்டு போகணும். அதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயே பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்களில் ஈக்கோ சேம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பிடித்தவர்கள் நாம் பேசக்கூடியதை வந்து நம்ம பேசக்கூடியதை விரும்பி பார்ப்பவர்கள் மட்டும் சுற்றமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அது. அதை கடந்து நாம் போய் தேடி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதை தேடி போய் பார்க்கும் பொழுது இந்த டாப்பிக்கில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதிர்முகாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிறப்பாக பேசுகிறார்கள் என்றால் அதை சென்று கவனிப்பது இருக்கு பாருங்கள். அது அந்த மாதிரி போய் கவனிக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரியான அல்காரிதம் மாறும். இப்போ உதாரணத்திற்கு புத்தகங்களை நீங்கள் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, புத்தகங்கள் குறித்து நிறைய தகவல்கள் நீங்கள் பரிமாறுறீங்கன்னா, புத்தகங்கள் நிறைய வெளியிடக்கூடியவர்களுடைய அந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த அல்காரிதம் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளே ஏற்படுத்திக்க வேண்டியது தான். இது வந்து தனியாக போய் நீங்கள் வந்து இதுக்காக தேடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய அல்காரிதம்லேயே உங்களுடைய தேடலை பொறுத்து அது எல்லாமே வரும். திமுக காரனை ஒரு வாட்டி போய் நம்ம ஃபாலோ பண்ணி அது சம்பந்தமாக வந்ததுன்னா அதுக்கப்புறம் திருட்டு பயணங்கள்லாம் வருவாங்க சரியா? இப்போ பொதுவானது போய் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணோட தொடையை காமிச்சு போய் லைக் பண்ணார் தெரியுமா? அது பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா? ரீட்வீட்டர் என்னமோ பண்ணிட்டார். அது தெரியாமலாம் இல்லைங்க, அவர் அது சார்ந்த விஷயங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அது வந்துருது அல்காரிதம் இல்லை. வேற என்ன பண்றாரு? பெரிய நாட்டு மக்களுக்காக உழைச்சி கிழிச்சா மாதிரி பேசுறீங்க, இதான பண்ணிட்டு இருக்காரு சார். அவரு இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் போன கூட நேரம் இல்லாம ட்ரௌசர் போட்டு வந்துட்டாரு. அவரு ட்ரௌசர் போட்டு வராரு, ஆமா, தூங்கி எழுந்து அப்படியே வந்துடுறாரு. சரியா? ஒரு பேண்ட் போட்டு நேரம் இல்லை சார், நேரம் இல்ல அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அப்படியே நேரம் வந்துடுறாரு தூங்கி எழுந்து. சரியா? என்னன்னா அல்காரிதம் இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இதை சிவி சண்முகம் ரொம்ப அருமையா பேசினார். அவர் என்ன கேட்டாருன்னா, தம்பி நீ என்னன்னா பார்த்துட்டு போ, துணை முதலமைச்சர் அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் நீ அதை பகிர்றன்னும் போது தான் நம்ம கேள்வி வருது. இல்லைன்னா நம்ம ஏன் கவலைப்பட போகிறோம்? நீ என்னவோ பண்ணிட்டு போ, ஐயா உன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய வீக்னஸ் அதை பண்ணுற, நீ அதை பண்ணிட்டு போ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது துணை முதலமைச்சர் அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் நீ செய்யும்போது தான் கேள்வி வருது. அடுத்தபடியாக வந்து சத்யராஜ் எம் அப்படின்றவர் வந்து, திமுகவின் அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து அதிமுகவை பலவீனமாக இருப்பதாக ஒரு நரேட்டிவ் செட் செய்து கடந்த 4.5 வருட காலமாக மக்களை குழப்பத்திலும் தொண்டர்களை உளவியல் ரீதியாக சோர்வடைய செய்து இருக்கிறார்களே, இதை இதுவரை சரி செய்வதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்பட்டது இருக்கிறதா? இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நிறைய பேர் வெளிப்படுத்தக்கூடிய ஆதங்கமும் கூட. இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிமுகவுடைய துவக்க காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா, நாம் பெரிய அளவில் இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் அப்படின்றத அஃப்கோர்ஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து நமது அண்ணா அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா நமது எம்ஜிஆர் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட
மிகப்பெரிய அளவில் பத்திரிகைகளை நம்ம வந்து மையமாக வைத்து நம்ம அரசியல் செய்யலை, மக்களை மையமாக வைத்து தான் நம்ம அரசியல் செஞ்சுருக்கோம். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இதை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்றத மக்களோட மக்களாக இருந்து அவர்களுடனேயே பயணித்து அந்த அந்த தீர்வுகளை நோக்கி போவது அப்படின்றது தான் அதிமுகவுடைய வழிமுறையாக இருந்திருக்கு. திமுக பார்த்திங்கன்னா அது மாதிரி கிடையாது. திமுக வந்து பாசக்கிளிகள்ன்ற படத்துக்கு வந்து டைலாக் எழுதுவார் கருணாநிதி, சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குறிஞ்சி மலரா ஏதோ ஒரு ட்ராமாவில் வான்கோழி, வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் வந்து புத்தகங்கள். ஸ்டாலின் ஒரு இது நடிச்சார், ஒரு பாட்டு ஒன்று குறிஞ்சி மலர். அந்த பாட்டு வந்து அந்த ஒரே ரத்தம்னு, அது காதலேருந்து ஒரே ரத்தம், அதனால அது வேற விஷயம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாடகம் வேற பண்ணார். அதெல்லாம் பார்க்கறது இல்லை சார், அந்த கொடுமையெல்லாம் நீங்கள் பார்த்துடாதீங்க. அது வந்து இப்போ தூர்தர்ஷனில், சரியா? இது மாதிரிலாம் ஒரு முயற்சியை மேற்கொண்டு, அதாவது திரைக்கவர்ச்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது திரைக்கவர்ச்சி அப்படின்றதை விட திரையில் வந்து அந்த ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆர்ட். இது எல்லாருக்கும் வராது. இப்போது நீங்கள் வந்துட்டு மக்கள் முன்னால் வந்து நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுடைய இருப்பு அப்படின்றதே நீங்கள் காட்டுவது அப்படின்றது வந்து வெறும் நிற்கிறதுலேயே நீங்கள் அதை காண்பிக்க முடியும். உதயநிதி மாதிரி அவன் நிற்கிறத தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அந்த படத்தில். என்ன அவன் பாட்டை பார்த்துருக்கீங்களே, பாட்டு பார்த்துருக்கீங்களே, அவர் டான்ஸ் ஒன்று போடுறேன், வேணாம் மச்சா வேணாம் மச்சா, கீழே ஒரு அமுக்கு மேலே ஒரு அமுக்கு, என்ன சரியா? இதோட அந்த அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் அதுதான், சரியா? இது ஒரு மாதிரியான. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பையன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் அது அதுக்கு மேலே, சரியா? ஏன்னா அந்த குடும்பத்துக்கே அது வராது. முக்காமுத்துலேருந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. முக்காமுத்து, ஸ்டாலின், அப்புறம் இப்போ இந்த உதவாநிதி, அப்புறம் அவன் பையன் இன்பநிதின்னு என்ன முயற்சி பண்ணாலும் இருக்கிறது தானே வரும், சரியா? எனவே அதை விட்டுருங்க. இப்போது எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனால, இல்லை அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்து திரையில் தோன்றும் பொழுது அந்த 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 ப்ரெசன்ஸ் இவங்க இருக்காங்க அப்படின்றது அது வந்து வெளிப்படும், சரியா? அது ஒரு கலை. அதில் அவர்கள் விற்பனர்களாக இருந்தார்கள். பட் அதை கடந்து அரசியல் வானிலும் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து தங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஏதோ ஒரு மீடியாவை அவர்கள் கையில் எடுக்கணுன்ற அவசியம் அவர்களுக்கு தேவைப்படலை. அப்போ போயிருக்கலாம், தினமலரை கொண்டு வருவதற்கு ரொம்பவே மெனக்கெட்டார் இவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் அதை நம்பி இல்லை. மக்களோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றத தான் அவங்க வந்து கொண்டு போனாங்க. கட்சியும் அதே மாதிரி தான். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் மீடியாவை வைத்து, மீடியாவில் நீங்கள் திணிக்கக்கூடிய நபர்களை வைத்து எத்தனை நாளைக்கு நீங்கள் படம் காமிப்பீங்க? ஒரு தேர்தலில் வெற்றி பெறலாம். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிராக ஒரு பரப்புரையை கொண்டு வந்து மோடி ஏதோ பெரிய வில்லன் மாதிரி நீங்கள் காண்பித்து அதில் வெற்றி பெற்றீங்க. 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இல்லை. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை அப்படின்னும் பொழுது, இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத நீங்கள் திருந்தி இருப்பீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க மக்கள். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கடன்னு போய் சொன்னீங்க, கல்வி கடன் ரத்து செய்வோம்னு போய் சொன்னீங்க. எத்தனையோ அதிமுக குடும்பங்கள் அதை நம்பி போய் ஓட்டு போட்டாங்க. இதான் உண்மை, சரியா? இந்த மாதிரியான பொய்களை கட்டமைத்து நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தினீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மீடியாவில் அவங்க இருக்காங்க, மீடியாவில் இருக்கிறத மக்கள் பார்க்குறாங்க. அதை அப்படியே உள்வாங்கி அதை மட்டுமே நினைத்து அவர்கள் ஓட்டு போடுவாங்கன்னா சத்தியமாக மாட்டாங்க. அவர்களை வந்து கலை ரசிகர்கள் நினைத்து கொண்டிருக்கார்கள். ஆனால் நீங்கள் என்ன வேணால் படம் காமிங்க, அவர் கலா ரசிகர்களாக இருக்காங்களா? இல்லை, அது கலா ரசிகர்களாக இருக்காங்களா, இல்லை கலா மாஸ்டர் வைத்து இவர்கள் அந்த மாநாட மாறுபாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை போட்டு அதில் வந்து அதை முழு நேரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். பட் ப்ரிடாமினென்ட்லி பார்த்திங்கன்னா மீடியாவை வைத்து மக்களுடைய மனதை மாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது நாட் பாசிபிள் அப்படின்றதோட இதை வந்து முழு நேர வேலையாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் மொத்த மூலதனத்தையும் அதில் போட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மொத்த பணத்தையும் அதில் வந்து போடுறாங்க. பிஸ்னஸாகவும் அதான் பண்ணுறாங்க. முழு நேரம் தொழிலாக அது பண்ணுறாங்க. நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம முழு நேர தொழிலாக அதை பண்ணல. நம்மளுடைய முதலீடு என்ன? மக்களுக்கு நம்ம செய்யக்கூடியது, மக்கள் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இவ்வளவுதான். இதை அடிப்படையாக வச்சு போனாலே போதுன்றதான் நான் சொல்லக்கூடியது. இவர்களோட மல்லு கட்ட முடியாது. நீங்கள் மீடியாவில் எப்படி மல்லு கட்டுவீங்க? எல்லா மீடியாலையும் ஆளுங்களை உட்கார வச்சிருக்கான், பவர் சென்டராக இருக்காங்க. எல்லா மீடியாலையும் ஆளுங்களை உட்கார வச்சிருக்கா, எல்லா மீடியாவும் அவன் ஏற்கிறான். அப்படின்னும் பொழுது நீ அவங்க கூட எவ்வளோ மல்லு கட்டு? புரியுது. மக்கள்கிட்ட போங்க,
அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அதை இந்த கட்சி செய்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இறுதியில் அதுதான் ஜெயிக்கும். மோகன ரங்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சார், அவர் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சரில், அந்த கவர் பிக்சரில் வந்து விஜய் அவரோட படத்தை வச்சு அந்த ஃபோட்டோ வச்சுருக்காரு. ஓகேங்களா? பட் அவர் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நல்ல விஷயமும் பார்க்குறேன். ஸோ அவரோட கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆரம்பிக்கும் போதே மை செகண்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் மேலே கேட்டிருக்காரா என்னன்னு தெரியல, நான் அதை பார்க்கல. சொல்லி வைத்தது போல் அனைவரும் கூறும் கூற்று டிவிகே இல்லை எனில் அதிமுகவால் வெற்றி பெற முடியுமா? என் பார்வையில் டிவிகே பிரிக்க போகும் வாக்குகள் பெரும்பாலும் 1 இளைஞர் வாக்குகள், அதாவது 2 கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு, 1 வந்து இளைஞர் வாக்குகள், 2வது வந்து சிறுபான்மையர் வாக்குகள், 3வது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள். இவை 3ம் 2021 தேர்தலிலும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரவில்லை ப்ராக்கெட்டில். ஓகேங்களா சார்? ஸோ 4 வந்து பெண்கள் வாக்குகள் ப்ராக்கெட்டில், பெண்கள் வாக்குகள் மகளிர் உரிமை தொகையினால் டிஎம்கேக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்து இதை வைத்து பார்க்கும் பொழுது டிவிகேவின் அரசியல் பிரவேசம் டிஎம்கே வாக்குகளுக்கு தானே ஆபத்து. அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் அனைவரும் ஏடிஎம்கேவை கொதறுகின்றனரே, உங்கள் பார்வை என்ன? ஏடிஎம்கே உங்களுக்கு புரிஞ்சிச்சுல சார்? ஆக்சுவலி அதாவது தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி, விஜய் தோற்றுவித்திருக்கின்ற கட்சி, அது ஒரு 1.5 ஆண்டு இல்லை 2 ஆண்டு குழந்தைன்னு வச்சுப்போம். இப்போ தாவேகான்ற கட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து யாருக்கு சேதாரம் அதிகம் அப்படின்றது அரசியல் வானிலை நிறைய பேர் விவாதிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக தாவேகான்ற கட்சி உள்ளே வரும்பொழுது அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்படக்கூடிய, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக படக்கூடிய ஒரு நபர் வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும். 2வது எந்த புதிய இயக்கம் வந்தாலும் அதற்குன்னு அது மேலே ஒரு கவர்ச்சி அப்படின்றது இருக்கும். இந்த கவர்ச்சி, இந்த எதிர்பார்ப்பு என்பது வாக்குகளாக மாறுகிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வாக்குகளாக மாறவே மாறாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதும் இல்லை. எல்லா கட்சியோடைய வாக்குகளையும் அது வந்து சிதறடிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு வந்து எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருக்காங்க என்பது எல்லா கட்சியோடைய வாக்குகளையும் அது சிதறடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்போ இதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விஜய்க்கு என்ன கட்சி கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு கட்சி கட்டமைப்பு அப்படின்றது மாநில பொறுப்பாளர்கள், இவங்க போட்டிருக்க மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றதை கடந்து அதுக்கு கீழே போயிருக்காருன்னா பெரிய அளவில் போகலை அப்படின்றது தான் உண்மை. இதை வைத்து அவரால் தேர்தலில் எவ்வளவு தூரம் அவரால் வந்து கட்டமைக்க முடியும், அல்லது எவ்வளவு தூரம் அவரால் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதில் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள்னால் நாம் தமிழர் கட்சி முதல்ல பாதிக்கப்படுது. அதாவது நாங்கள் எடுத்திருக்கின்ற சர்வே கிட்டத்தட்ட ஒரு 117 தொகுதிகளில் அக்ராஸ் தமிழ்நாடு நாங்கள் எடுத்திருக்க சர்வே கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 சாம்பிள்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். 50,000 பேர்கிட்ட நம்ம கருத்து கணிப்பு அப்படின்னு கேட்டதில் பார்த்திங்கன்னா, அந்த கருத்து கேட்பில் நாம் தமிழர் கட்சி அதிகம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பாதிக்கப்படக்கூடிய கட்சி திமுகவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக பாதிக்கப்படக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்குது. அப்போது திமுகவிலேருந்து வாக்குகளை பிரிக்கிறார் விஜய், அதிமுகவிலேருந்து வாக்குகளை பிரிக்கிறார் விஜய். இப்போ இது 2த்துலேருந்து வாக்குகளை பிரிக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் இவர்கள் 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 20-25%, அதில் 8% நாம் தமிழர் வச்சுருந்தாங்க. அந்த 8%லேருந்து ஒரு 2-3% எடுக்கிறார் வெளில. இதை தவிர்த்து அவர் வந்து அந்த 2 பேருமே வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு புதியவர் வரட்டமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களோட வாக்கு எடுக்கிறார். ஆனால் என்ன செய்தார்னா, பீகாரில் நம்ம பார்த்த மாதிரி தான். பீகாரில் என்டிஏ மகாகத்பந்தன், இதை தவிர்த்து அதர்ஸ்ன்னு இருந்தாங்க பாருங்கள். இந்த அதர்ஸ் இந்த தேர்தலில் காணாமல் போயிட்டாங்க. இந்த 2 மட்டும்தான் போட்டிட்டாங்க. அந்த மாதிரி இந்த திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி மற்றவர்கள் அப்படின்ட்டு இந்த நாம் தமிழர் கட்சி மற்றவர்கள் அப்படின்றத ஓரங்கட்டி அந்த இடத்துல முழுமையாக வந்து ஆக்கிரமித்து அமரப்போகிறார் விஜய் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அந்த புது ஓட்டர்ஸ் வர சார், அது புதிய வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகையை வந்து அவர் வந்து எண்ணிக்கை அவர் பக்கம் போகும். ஏன்னா புதிய வாக்காளர்கள் எல்லோருமே முழுமையான ஒரு அரசியல் புரிதலுடன் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர்களை பொறுத்தவரைக்கும் ஏன் நம்ம போடக்கூடாது, புதுசாக ஒருத்தருக்கு போடுவோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு போய் போடுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்
நீங்கள் இளைஞர்கள் சொன்னீங்கன்னாக்கா 19 23 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இது எவ்வளோ பர்சன்டேஜ் போய் ஓட்டு போடுறாங்க. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இதில் கட்டமைப்பு அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். இப்போ கரூரில் மதியழகனா அந்த மாவட்ட செயலாளர் அவர் கைது செய்யப்பட்டார். விஜய் கூட அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவரை கூட்டு கௌரவித்தார், மேடையில் கூட்டு கௌரவித்தார். இப்போ ஜோதிமணி, கரூர் விஜயபாஸ்கர், அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி, இவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் வெண்ணைமலைன்னு நினைக்கிறேன். அந்த கோவிலோடைய ஆக்கிரமிப்புகள் அதை வந்து தொடக்கூடாது, இப்போதைக்கு மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. விஜயோட கட்சி நிலைப்பாடு என்ன? விஜயோடைய கட்சி மாவட்ட செயலாளர் ஏன் வந்து போராட்டத்துக்கு வரல இப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ இதுக்காக விஜயோட கட்சி எங்கேயுமே போராட்டம் நடத்தலைன்னா நடத்துகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க, மாநிலம் தழுவிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து அங்கங்கே பரவலாக கூட்டம் இருந்தது, இல்லைன்னா மறுக்கல. பட் பெரிய அளவில் ஒரு கட்சியை கட்டமைத்து கொண்டு போகிறதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நேரம் எடுக்கும். விஜய் செய்யவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல, நேரம் எடுக்கும். அந்த நேரம் எடுப்பதற்கு இப்போ நமக்கு அவகாசம் இருக்கா? 5 மாதங்கள் தான் எனக்கு தேர்தலுக்கு இருக்கானா? இல்லை. அப்போது பெண்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகிறதுனே வச்சுப்போம். செல்வி ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கோலோச்சிய சமயத்தில் பெண்களுடைய ஆதரவு முழுமையாக அவருக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் மறைந்து விட்டார் என்ற சூழலில் பெண்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படுது. திமுக எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அதுக்கு நிகரான ஒரு அளவுக்கு தாவேக்காவும் எடுப்பாங்க. அப்படின்னும் பொழுது அதிமுகவுக்கு தானே அட்வான்டேஜ். அண்ட் இவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை செகண்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன், ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்துருச்சு சார், அதையும் நான் கேட்டுடுறேன். ஐ அப்ரிஷியேட் யுவர் கன்சிஸ்டன்சி அண்ட் யுவர் வில் பவர் டிஸ்பைட் டு மெனி ஹர்டல்ஸ் given to you by the ruling DMK government. My heartfelt wishes for that. My question, தவறுகளே செய்தாலும் டிஎம்கே அதனுடைய ஈகோசிஸ்டம் கொண்டு தவறை சரி என்று பேச வைத்து மக்களின் எண்ண ஓட்டத்தை மாற்ற முயல்கிறது. சரியே செய்தாலும் ஏடிஎம்கே இந்த விஷயத்தில் டிஎம்கே அளவிற்கு செயல்பட முடியவில்லையே. உதாரணத்திற்கு இன்று உள்ள தலைமுறைக்கு எம்ஜிஆர் அவர்களை தெரியாது என்பதால் அவரை சிறுமைப்படுத்த முயல்கிறார்கள். மேலும் அனைத்து திட்டங்களுக்கும் கலைஞர் பெயரை சூட்டி கலைஞர் தான் ஆக பெரும் தலைவர் என்று போற்ற பார்க்கிறார்கள். இதனை பற்றிய உங்கள் கருத்து? திமுக காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறது தானே. திமுக என்னமோ இன்னைக்கு தான் செய்கிற மாதிரி பேசிட்டு அவங்க செய்யலாம். திமுக காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறது தானே. எம்ஜிஆர் அவர்களை வந்து இவர்கள் சிறுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா காமராஜரை சிறுமைப்படுத்தினார்கள், ஈவேராவை சிறுமைப்படுத்தினார்கள். இவங்க சிறுமைப்படுத்தாத ஆள் யாராவது ஒருத்தர் காமிங்க. எல்லாரையும் சிறுமைப்படுத்தியிருக்காங்க. வரல ஒரே நாள் 50 கொலைகள் நடந்தாலும் அன்றைக்கி போய் நம்ம முதல்வர்கிட்ட போய் ப்ரெஸ் மீட் கேட்டால் பெண்களை எங்களோட சிறந்து பாதுகாக்க முடியாது, இரும்பு கரங்கள் கொண்டு நாங்கள் அவங்க தான் சொல்கிறேன். இரும்பு கரத்தை கொண்டு போய் எங்கே வைக்கிறது? சரி, அது இரும்பு கரத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. காயலாங்கடை கூட போட முடியாது. கமெண்ட்டில் போட்டாங்க ஃபுல்லாக துரு பிடிச்சிச்சு சார், அது வேலைக்கு அதுதான் சொல்கிறேன். அது காயலாங்கடை கூட போட முடியாது. சரியா? இப்போது அதிமுக அதனுடைய சாதனைகளை பறைசாற்றிக் கொள்வதில்லைன்னா ஏங்க அவங்க சேவை செய்யத்தானே நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்புறம் இதில் என்ன சாதனை இருக்குது? நீங்கள் ஓட்டு போட்டிருக்கிறதே அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தானே. மக்கள் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறீர்கள். அப்புறம் அவர்கள் வந்து அந்த சேவையை செய்தார்கள் என்பதனை பெருமையாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 7 முறை ஆட்சி 7 முறை பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக. 7 முறை வெற்றி பெற்ற பொழுதும் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை பார்த்து செய்யக்கூடிய கட்சியாக அதிமுக இருந்து வந்திருக்கிறது. அப்போ அதை வந்து பெருமையாக பேசி அதை வந்து விளம்பரம், எதுக்கு விளம்பரம்? மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு விளம்பரம் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். எங்கே விளம்பரம் தேவைப்படுகிறது என்றால் நீ எதுவுமே செய்யவில்லை என்கிற பொழுது செய்ததாக காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு விளம்பரம் தேவைப்படுது. அந்த விளம்பரம் இவங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மெட்ரோ இஷ்யூ எடுத்துக்கோங்க. அவங்க மெட்ரோ வந்து பார்த்தா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே, இவர் நான் வந்து பெற்று தருவேன்னு சொல்கிறாரு. இது என்ன சார் இது கதை? இவங்க வந்து என்னென்னா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையப்பா. தமிழகத்திற்காக போராடி நாங்கள் எல்லாவற்றையும் பெற்று விடுவோம் அப்படின்ட்டு. ஏண்டா நீங்கள் தான் வந்து அது அவர் கேட்டார், எடப்பாடி பழனிசாமியே கேட்டார். ஏண்டா 96 தோற்று போனார் நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு. 96 2014 வரைக்கும் நீங்கள் தான் மாறி இருந்தீங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் தான் இருந்தீங்க. கவுடா, குஜரால், என்ன
இவர் வாஜ்பாய், மன்மோகன் சிங்னு எல்லா ஆட்சியிலும் நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போ ஏன் உங்களால் மாநிலத்துக்கு வேண்டுமானது செய்ய முடியல அப்படின்ற கேள்விக்கு இன்று வரையில் நேரடி பதில் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்கு தாடி, ஆளுநருடைய பவர்ஸை குறைக்கணும், இதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறீங்கள. அன்றைக்கி உங்களால் தான் ஆட்சியே நடந்து கொண்டிருந்தது. வாஜ்பாய் அரசாங்கமாக இருக்கட்டும், மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருக்கட்டும், உங்களால் தான் ஆட்சியே நடந்து கொண்டிருந்தது. ஏன் உங்களால் அதை செய்ய முடியலை? இது எந்த மாநில கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமை திமுகவுக்கு இருக்கிறது. 96லேருந்து 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக, கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீங்கள் யார் ஆட்சியில் வந்தாலும் நீங்கள் பங்காற்றினீர்கள், அதில் பங்கு வகித்தீர்கள். அப்படின்னும் பொழுது உங்களால் செய்ய முடியாததை இப்பொழுது செய்வேன் என்று எப்படி சொல்கிறீர்கள்? சரி, குறைந்தபட்சம் இந்த மாநில மக்களுக்கு செய்வேன் என்று சொன்னீர்களே. 2021 520 என்னமோ சொச்சம் வாக்குறுதிகளை கொடுத்தான்னு நீங்கள் வந்தீங்க. இந்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சுதா? ஒன்றுமில்லை. இன்றைக்கி பேசுகிறேன், ஒரு ஊர்க்காரங்கள்ட்ட பேசுகிறேன், ஜோலாரப்பேட்டையில் ஒரு ஊர்க்காரங்கள்ட்ட பேசுகிறேன். கேசி வீரமணி ஐ திங்க் அங்கே இதுவாக இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். இன்றைக்கி தோத்துட்டார். 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோத்தார். 1000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான். தேவராஜு அந்த ஏரியா எம்எல்ஏ, அவங்க சொன்னது ரவுடி மாதிரி நடந்துக்கிறாப்புல. இந்த 4.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் வீரமணி அண்ணன் தான் வருவார். கல்யாணம்னா வருவார், 5000 ரூபா மொய் வச்சுட்டு போவார். ஏதாவது கெட்டது மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு துக்க நிகழ்ச்சி அப்படின்னா அங்கே இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் போவார். இவ்வளவும் அவர் செஞ்சுருக்காரு. அதனால் அவருக்கு தான் நாங்கள் திரும்பி வாக்களிக்க போகிறோம். இவங்க தேவையில்லாமல் ஏதோ இதில் நாங்கள் ஓட்டு போட்டோம். புரியலையே எனக்கு சார். அதை விட இப்போது அந்த பெண்களுக்கு 2 சிறப்பு திட்டத்தை செஞ்சுட்டாங்க இல்லையா? இதெல்லாம் திரும்ப சொன்னாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. அப்போ புரியல, இப்போ புரியுது. பெண்களுக்கு சிறப்பாக திட்டத்தை செஞ்சுட்டு அதில் பயணிக்க பெண்கள் இருக்கணுமே, உயிரோட அந்த பஸ்ஸில் பயணிக்க பெண்கள் இருக்கணும். அந்த பணத்தை வாங்க எத்தனை பஸ் வருது? இல்லை, பெண்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமை, சாவடிக்கிறது, கொலை அதிகமாகிடுச்சு அப்படின்னா எங்கள் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. வெளியே வர பயப்படுவாங்க. எங்கே நாங்கள் பயணிக்கிறதுன்றான். 1000 ரூபாய் நீ கொடுப்பேன், அதை வாங்கிறதுக்கு நான் இருப்பேன்னா தெரியலையா? 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு 3500 ரூபாய் அந்த பக்கம் வாங்கி போயிடுறீங்க. அடுத்தபடியாக சுதர்ஷன் அப்படின்றவர் ரேஷன் கிடைக்குங்க. ரேஷன் கடைக்கு பெண்கள் போகிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம், கோதுமை இல்லை அப்படின்னு வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு இல்லை. சரியா? ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கிறது கிடையாது. அது ஒரு பாட்டி பாவம் ரேஷன் கடையில் கிடைக்கலன்னு சொல்லி மண்ணை வாரி அந்த போஸ்டர் மேலே அடிச்சிருச்சு. ஸ்டாலினோட போஸ்டர் மேலே அடிச்சு தனிப்படை அனுப்புகிற அவங்க பாட்டியை தூக்கிறதுக்கு தனிப்படை. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு ரேஷன் கடைக்கு போகிற பெண்மணிக்கு தெரியாதா? தாலிக்கு தங்கம் திட்டத்தை பயன்பெற்ற அந்த நபர்களுக்கு தெரியாதா? இதை நாங்கள் தான் போய் சொல்லணுமா? நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லணுமா? அசிங்கம் இல்லை அது? மக்களுக்கே தெரியுமே. இல்லை சார், அதே மாதிரி அதை கனெக்ட் பண்ணலாம். அறிவு இருக்கவும் அறிவு திருவிழா நடத்தலாம். எங்களுக்கு அறிவு இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி இது. அதுதான் அது. நீ அறிவு திருவிழா என்ன சொல்கிறேன்? நீ அறிவு திருவிழா நடத்தி யாரை குறை வச்சிருக்க? அவன் ஸ்டாலின் 2.5 கோடி ரூபாய் காரில் அப்படி முன்னாடி போவான். என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு 10 அடி இப்படி, ஒரு 15 அடி இப்படி நடந்து போவார் இல்லையா? ராஜ நடை இப்படி. அந்த ராஜ நடையில் இப்படி நடந்து போகிறதுக்கு இவங்க பின்னாடி வராங்களாம். அதுக்கப்புறம் அந்த 2.5 கோடி ரூபாய் கார், அந்த 2.5 கோடி ரூபாய் கார் யாருது? இன்பநிதியோடது. இன்பநிதி என்ன உழைச்சான்? அவனுக்கு எங்கேருந்து 2.5 கோடி ரூபாய் கார் வந்தது? 19 வயசு 20 வயசுன்னு உனக்கு எங்கேருந்து 2 கோடி ரூபாய் கார் வந்தது? நீ அவனும் கேட்கறதில்ல. அறிவு இருந்தால் நீ கேட்டிருக்கணும். நீ அறிவு திருவிழா நடத்துகிற இல்லையா? அறிவு இருந்தால் நீ அதை கேட்டிருக்கணும். இதைத்தான் பகுத்தறிவுன்னு சொன்னான். பகுத்து அறிதல். சரியா? நீ கேட்டிருக்கணும்ல. உனக்கு எங்கேருந்து 2.5 கோடி ரூபாய் கார் வந்து உன் தாத்தா கொடுக்குற நீ. அதில் தாத்தா போகிறார் சமாதிக்கு. யார்? கருணாநிதி சமாதிக்கு. இவனுங்க அங்கே எங்கே அண்ணா சமாதியிலேருந்து அண்ணா சமாதிக்கும் முன்னாலேருந்து இவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அந்த பேரணி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க. இந்த 3 கிலோமீட்டர் இவங்க வெயிலில் நடந்து வரானுங்க. அவர் போயிட்டு அவருக்கு முன்னாடி காரில் போயிடுறாரு. இவனுக்கு பின்னாடி வாழ்கவே இவங்க கத்தின்னு இதை வேத்து விரும்புக்க. ஏண்டா, உனக்கு அறிவு இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ ஒரு ஆட்டோ வச்சுன்னு போயிருக்கணும். இல்லை, எப்படி ஆட்டோ காசு கொடுக்க போகிறதில்ல, மிரட்டி தான் போகிற. இல்லை, போயிருக்கணும் முன்னாடி. இவன் வாழ்கவே. ஏண்டா,
கருணாநிதி குடும்பத்தில் எவனாவது வாழ்கன்னு சொன்னானடா கருணாநிதிக்கு? எவனாவது சமாதிக்கு நடந்து வந்தானா? 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் வேர்க்க இருக்க அவன் என்னடான்னா அவன் சுவிட்சர்லாண்டில் போய் என்னமோ வெள்ளைக்காரியை கட்டி பிடிச்சின்னு இருக்கான். யார்? அந்த இன்ப நிதி. என்ன இவன் என்னடான்னா இவன் 2 மணிக்கு மணி எழுந்துக்கிறதே கிடையாது. சரியா? மற்றவன் என்னடான்னா அவன் வேலையை பார்க்குறான். அவன் தயாஸ் டெக் பார்க்னு வச்சுருக்கான். அவன் துரை தயாநிதி. அவன் மதுரையில் அவன் பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டிடம் வச்சுருந்து அவனுக்கு வாடகை வருது. அவனுக்கு வாடகை மட்டுமே 3 கோடி 4 கோடி மாதம் வருது. சரியா? அதில் அவன் சந்தோஷமாக அவன் இருக்கான். இப்படி கருணாநிதி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நல்லா கோடியாக அடிச்சு உட்காந்துருக்கானுங்க. எவன் வேணுன்றான், ஆகாஷ் பாஸ்கரன்றான், அவன் வரான் 300 கோடிக்கு படம் எடுக்கிறன்றான். இப்படி அடிக்க முடிச்சிட்டு இருக்கான். இவன் ரோட்டில் வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு கத்தி நீ போகிறான். ஏண்டா உனக்கு அறிவு இருந்தால் நீ இந்த வேலையை செய்வியா? உன் தாத்தாக்கு பண்ணியிருப்பியா நீ? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.